ஓகே. கிறிஸ்துவுடன் அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யோவானின் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். தர்மையான வார்த்தையை சொல்லுவது அந்திரேயா. இந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அந்திரேயாவின் திருநாள் திருச்சபைகளிலே கொண்டாடப்படும். அந்திரேயா பல இடங்களிலே அடையாளம் காட்டுகிற ஒருவனாக தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கு நிகழ்வு என்ன? ஆண்டவர் திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை இங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அடுத்த வசனத்துல, அவர் தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். என் ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய திட்டங்களையும் நோக்கங்களையும் வைத்திருக்கிறார். அவர் அதற்கு முன்பதாக நாம் என்ன சொல்ல போகிறோம், நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை அறிந்து கொள்ள ஆவல் உள்ளவராய் காணப்படுகிறார். சொல்லுவாங்க, ட்ரையல் காஸ் நத்திங். ஒரு முயற்சி செய்து பார்ப்பதுல எந்த தவறுகளும் கிடையாது. ரோட்டு ஓரத்துல மாங்காய் மரம் இருக்குதுன்னாக்க அங்க மாங்காய் மரத்துல பறிக்கிறதுக்கு குச்சியோ இல்லை, மரம் ஏற முடியாதுன்னா சரி, கீழே கிடக்கிற ஒரு கல் எடுத்து அடிச்சு பார்ப்பேன். அது மாங்காயில குறி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சும்மா குருட்டாம்போக்குல ஒரு அடி, ஏதாச்சும் ஒண்ணு விழுந்துரும். ட்ரையல் காஸ், முயற்சிக்கான பலன் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. இங்கும் கூட ஆண்டவர் பிலிப்பினிடத்துல இந்த காரியத்தை சொன்ன பொழுது அவன் ஒரு 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 திட்டம் எடுக்கிறான். இவ்வளவு பேருக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு வேணும், எவ்வளவு ஆகும் என்று சொல்லி கணக்கெடுக்கிறான். அப்பொழுது அந்திரேயா சொல்லுகிறது, 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது, ஆனாலும் கூட இது பத்தாது. இது எதற்கு ஆண்டவர்களை இவன் சொல்ல வேண்டும்? என் ஆண்டவர் இதை கொண்டு ஏதாவது செய்து விடுவாரா? இருக்கிறதுல ஒன்றும் இல்லாமையிலே உலகத்தை உண்டாக்கினவர், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினவர், உன்னிடத்துல என்ன உண்டு என்று சொல்லி கேட்டு விதவை பெண்ணுக்கு வாழ்வளித்தவர் என் ஆண்டவர். அவரிடத்துல நான் இருக்கிறதை கொடுத்தால் அவர் வெற்றியாய் கொண்டு வருவார் நம்பிக்கையோடு கூட அந்த முயற்சியை செய்கிறான். இருக்கிற காரியத்தை சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களிடத்துல என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறார். அந்த முயற்சி இருக்கிறதை சொல்லுவோம் என்று சொன்னால் அங்கே வெற்றியான காரியங்களை காண முடிகிறது. பாருங்கள், யவீரு என்கிற ஜெப ஆலய தலைவன் ஆண்டவரிடத்துல வரும் பொழுது தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுவோம். எத்தனையோ காரியங்கள் கடந்து வந்து விட்டேன், என் தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்தும் இருக்கிறேன். அவர் எனக்கு சுகம் தருவார், என் பிள்ளைக்கு தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் நம்பிக்கை. அவள் தொட்டு பார்த்தால் அந்த முயற்சி வீணாகவில்லை. இந்த 5 அப்பமும் 2 மீன்களும் சிறுவனுடைய கையிலிருந்து இறைவனுடைய கைக்கு மாறிற்று. விளைவு என்ன? எல்லா மக்களும் உணவருந்தினார்கள், மீதம் கிடைத்தது. அன்புக்குரியவர்களே, முயற்சி ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. இறைவனுடைய சமூகத்தை தேடுகிற முயற்சி, இறைவனத்தை ஜெபிக்கிற முயற்சி, வேதம் வாசிக்கிற முயற்சி, இறை மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முயற்சி நாம் கைவிடாதிருப்போம். இந்த முயற்சி இறைவனுக்குள்ளாய் நம்மை வெற்றியான வாழ்க்கை வாழ வழிநடத்தும் என்பதில் மாற்றமில்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து அங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம் சாமி. உடைய திருக்கரத்தின் ஆசிகளை நாங்கள் என்ன உதவி செய்யும், எங்களிடத்துல என்ன இருக்கிறது என்பதை உம்மிடத்துல கொடுத்து அதில் நிறைவுகளுக்கான உதவி செய்யும். எங்கள் முயற்சி பல்வேறு வெற்றிகளை காண உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.